இந்த வீடியோ போட வச்சதுக்கான நோக்கமே அந்த 4000 ரூபா தான். ஸோ அது மாதிரி யாரும் தான தர்மம் பண்ண சொல்லல. ஸோ ஆக்சுவல் பிரைஸ் 610 rupees வருது. நிறைய கடைக்கு போயும் ப்ரமோஷன் பண்றாரு, அண்ட் தென் வந்து படத்துக்கும் ப்ரமோஷன் பண்றாரு. ரொம்ப கன்றாவியா இருக்கு. 30 lakhs கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு 4 கிலோ பிரியாணி 4000 ரூபாய். ஸோ வந்து இர்ஃபான் வந்து பிரியாணியை குக் பண்ணாரு, அவரை எல்லாருமே குக் பண்ணி முடிச்சுட்டாங்க. பாலிமர் நியூஸ்காரனும் உள்ள இறங்கி வந்து முடிச்சு. மூக்கு பிடிக்க ஓசிச்சோறு தின்று வயிறு வளர்த்தவர் தான் இந்த இர்ஃபான். சார் வடகரி வடகரியாலும் தொலைகரியாலும் போலாகுது. என்ன அது? சாப்பிடுங்க சார். என்ன சாப்பிடுங்க சார். 4 கிலோ பிரியாணி 4000 ரூபாய் அப்படின்ட்டாரு. கதையை இப்பதான் ஆரம்பிக்கிறேன். So let's get into the video right now. பறக்குறோம் பறந்தே ஆவறோம் பறந்தே ஆவறோம் பறக்குறோம். 4 கிலோ பிரியாணி 4000 ரூபாய் அப்படின்ட்டாரு. சரி 4 கிலோ பிரியாணி 4000 ரூபாய் ஓகே தானடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டேஸ்ட் வைஸ் எதுவும் சூப்பர்பா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ நான் ஒரு விஷயத்துக்கு உங்களை வந்து யோசிக்க வைக்கிறேன். ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். முன்னாடி பாஸ்ட்ல ஒரு 2014 and 13 என்னோட ஸ்டேஜுக்கு, ஸோ அதே ஸ்டேஜ்ல என்னோட செட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பன்னீர் குடிப்போம், இல்லைன்னா ஒரு முறுக்கு சாப்பிடுவோம். அதுவும் குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆனுவல் எக்ஸாம் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு குவார்டர்லி எக்ஸாமுக்கு அது ஒரு தடவை தான் நடக்கும், ஒரு முறுக்கு அண்ட் தென் ஒரு பன்னீர். இது மட்டும் குடிச்சாலே நம்மளுக்கு அப்படியே சொர்க்கமா இருக்கும். ஸோ அந்த காலம்லாம் அப்படியே திரும்பி பார்க்கும்போது, ஸோ ஒரு 4 கிலோ பிரியாணி ஆல்மோஸ்ட் 4000 rupees அப்படிங்கும்போது, ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு தான் ஆகணும். ஸோ நம்ம இப்போ அந்த காலத்தில் இருந்ததை இப்போ கம்பேர் பண்ணுறியாடா ஃப்ரெண்ட்ஸ்? நான் இங்கே வந்து பன்னீருக்கும் பிரியாணிக்கும் கம்பேரிசன் வைக்கல. நான் எதுக்காக இந்த வந்து ஒரு கம்பேரிசன் வச்சேன்னா, ஸோ கண்மூடித்தனமான விலை பிரியாணின்னு மட்டும் இல்லை, எதா இருந்தாலும் கண்மூடித்தனமான விலையை நம்பி போகாதீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குதா, இல்லை நீங்கள் இதில் மூலியமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் நான் ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துறேன். ஸோ அண்ட் தென் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பிரியாணி செஞ்சாலும் நம்ம போடுற மசாலா எல்லாமே அதே தான் போட போகிறாங்க. ஒன்றும் அவங்க கறியை வெட்டி அதில் வந்து போட போகிறது கிடையாது. ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுறோம் ப்ரோ, எனக்கு மாச சம்பளம் 50,000 60,000 80,000 1 லட்சம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுல தப்பு இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் அதுக்காக தான் அந்த பன்னீர் விஷயத்த நான் இங்க வந்து கொண்டுட்டு வந்தேன். ஸோ வந்து ஒவ்வொரு விஷயமே எவ்வளோ ப்ரைஸ் இருக்கணுமோ ஆக்சுவல் ப்ரைஸ் தான் இருக்கணும். எம்ஆர்பி ரேட் அப்படிங்கிறதே அந்த ஒரு விஷயம்லாம் அதுக்கு தானே வந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கணும், கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து என்னவோ எதை வச்சு ப்ரைஸ் செட் பண்ணுறாங்க, அந்த இன்ஃப்ளூயன்சர் பிராண்டாக இருக்கட்டும், ஸோ அது வந்து பிராண்டிங்க்கு காஸ்ட்டாக இருந்தால் அதை வந்து ஓப்பனாக சொல்லட்டும். அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னன்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கி சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிடுங்க, அது உங்களோட விருப்பம். பிரியாணியோட டேஸ்ட் கிடையாது, பிரியாணியோட பீஸ் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க, அது கிடையாது. இந்த வீடியோ போட வச்சதுக்கான நோக்கமே அந்த 4000 ரூபா தான். 4000 ரூபாய் எதுக்கு அந்த பிரியாணிக்கு? தங்க வைக்கிற விலையும் என்ன 14,000 ரூபாய்க்குதா கிராமு, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட தங்க ரேட்டுக்கு கொண்டுட்டு வந்துருவாங்க போல இருக்கு பிரியாணியை. ஸோ இதை வந்து நார்மலைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரை பார்த்து இன்னொரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் மறுபடியும் காப்பி பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கல்ச்சரா ரிப்பீட்டேட்டிவா வந்து ஃபார்ம் ஆகும். பிரியாணியோட டீட்டெயில்ஸ் பத்தி வருவோம். இர்ஃபானோட பிரியாணி வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4650 ரூபா. இதோட வெயிட் பார்த்தோம் அப்படின்னா சராசரியா வந்து 4 கிலோ 93 கிராம் இருந்திருக்கு இதோட வெயிட். ஸோ இது வந்து மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கெட்டா பார்க்கும்போது சின்னதா தான் இருக்கு. ஸோ அதுவுமே பார்க்கும்போது ஓரளவுக்கு சொல்லக்கூடாது, சரி விடுங்க. நார்மலா நீங்க ஹை குவாலிட்டி ஒரு ராயலா எடுத்துக்கோங்க, அல்தாஃபா இருக்கட்டும், அதே கம்மியா தான் இருக்கும் சென்னையில. இர்ஃபானோட பிரியாணியை ஸோ ஃபேமிலி பக்கெட் பிரியாணி தானே அது, அதை நீங்க ஃபேமிலியா சாப்பிட்டீங்கன்னா அதை டிவைட் பண்ணீங்கன்னா 6 பேர் சாப்பிடலாம். 6 பேர் சாப்பிட்டீங்கன்னா அதுல பெர் பிரியாணி எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மற்ற கடையில எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து 350 ரூபா வரும். அதே இங்க ஆல்மோஸ்ட் டபுள் தி பிரைஸா 610 rupees வருது. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் டபுள் அப்படிங்கிறது எதனால அப்படின்னா, ஸோ பிராண்ட்னால அப்படின்னு அவங்க எந்த ஒரு ரீசனும் கொடுக்கல. ஸோ பிராண்ட்னால அப்படின்னாலுமே ஸோ வந்து இவ்வளோ ப்ரைஸ் வைக்கலாமா? ஸோ பிராண்டுக்கு எவ்வளோ வேல்யூ வைக்கணுமோ அவ்வளோதான் வைக்கணும். ஸோ இது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிராண்ட் மாதிரி எனக்கு தெரியல.
அண்ட் தென் இர்ஃபானோட இன்கம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வீடியோ 8 நிமிஷத்துக்கு குறையாம போடுறாரு. அண்ட் தென் 8 நிமிஷத்துக்கு மேல இருந்து 20 நிமிஷம் 25 நிமிஷம் வரைக்குமே போடுறாரு. ஸோ அண்ட் தென் இடையில பிராண்ட் ப்ரமோஷனும் பண்றாரு. இடையில நிறைய கடைக்கு போயும் ப்ரமோஷன் பண்றாரு. அண்ட் தென் வந்து படத்துக்கும் ப்ரமோஷன் பண்றாரு. நான் வீடியோ பண்றது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா நீங்க பண்ற அந்த மொக்க வீடியோஸ்ல என்னால பண்ண முடியாது. அதாவது இந்த உட்கார வச்சு இது எழுத வச்சு சிரிக்க வைக்கிறது படிக்கிறது ரொம்ப கன்றாவியா இருக்கு. ஆட் மூலியமா தான் மணி ஜென்ரேட் ஆகும். சரியா? ஸோ இது வந்து எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ சிபிஎம் படி கால்குலேட் பண்ணா ஸோ அவரோட பெர் வீடியோக்கு ஸோ டெய்லி வந்து 3:30க்கு வீடியோ போட்டுடுறாரு. 1.5 லட்சம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க, இல்லை 5 லட்சம்னு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நீங்க நினைப்பீங்க. ஸோ அண்ட் தென் அது ரியாலிட்டியில அது கிடையாது. ஸோ போன வீடியோவுக்கும் போன வீடியோ அதாவது வந்து 1,95,000 அவரோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா தெரியும். 1,95,000 195K வியூஸ்க்கு 8,775 ரூபா. கீழே உள்ள வீடியோவுக்கு 5,000 ரூபா. அதுக்கு கீழே உள்ள வீடியோவுக்கு 8,865 ரூபா. ஸோ ஆவரேஜா வந்து 8,000 5,000 8,000 அப்படின்னு போயிட்டு இருக்கு இந்த 3 வீடியோவுக்கு. ஸோ அதுக்கு கீழே உள்ளதுக்கெல்லாம் ரொம்பவே கூட, ஏன்னா வியூஸ் அதிகம் அப்படிங்கிறதுனால. ஸோ அதுக்கு கீழே உள்ள வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து 3 லட்சம் 8 லட்சம்லாம் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் 27,000 60,000 இருக்கும். ஸோ அண்ட் தென் நீங்க எப்படி கால்குலேட் பண்ணீங்கன்னா பெர் மந்த்துக்கு ஸோ அவரோட இன்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து வியூஸ் மூலியமா ஜென்ரேட் ஆகிற மணி மட்டும் 10 lakhs to 20 lakhs. சின்ன பிராண்டா இருக்கட்டும், ஸோ பெரிய பெரிய பிராண்டா இருக்கட்டும், எப்படியுமே அவருக்கு வந்து லேக்ஸ்ல தான் வருவாங்க. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 20 to 25 lakh வந்து இந்த மூவி இண்டஸ்ட்ரி பெரிய இண்டஸ்ட்ரி சும்மா கிடையாது. 30 lakhs கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஆவரேஜா நான் வந்து 30 lakhs சொல்றேன், மினிமமா 30 lakhs சொல்றேன், கூட எவ்வளவுன்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் கணக்கு போட்டீங்கன்னா நியர்லி 80 lakhs கிட்ட அவர் பெர் மந்த் மட்டுமே ஏர்ன் பண்றாரு. அவரோட இன்கம் வந்து 80 lakhs கிட்ட இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இவர் வந்து பிசினஸ்ல இறங்கியிருக்காரு. ஸோ பிசினஸ்ல இறங்கி அவரோட பிராண்டா பெரிய பிராண்டா கொண்டு போகணும்னு நினைச்சிருக்கிறாரு. ஸோ நினைச்சது தப்பு கிடையாது, ஆனா அந்த விலை தான் தப்பு. ஸோ வந்து நீங்க பண்ணுங்க, வேணான்னு சொல்லல. ஸோ இந்த மாதிரி ஒரு கல்ச்சரை மற்றவங்களுக்கும் கொண்டு வராதிங்க அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ மற்ற கல்ச்சர்லாம் நான் இங்க கொண்டுட்டு வந்தா 2000 இந்த வீடியோவே. இட்லி எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறவங்க இருக்காங்க, 5 ரூபா டாக்டர் இருக்காங்க. ஸோ அது மாதிரி யாரும் தானம் தர்மம் பண்ண சொல்லல. ஸோ ஆக்சுவல் பிரைஸ் என்னவோ அந்த ஆக்சுவல் பிரைஸ்க்கு வாங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து எல்லாம் போட்டு அடிச்சு பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாலிமர் நியூஸ் எல்லாம் 10 உள்ள இறங்கி அடிச்சு நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லை வந்து 1 ரூபாய்க்கு இட்லின்னு சொல்லிட்டு அவரே வந்து வீடியோ போட்டிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி வீடியோ எல்லாம் வந்து இன்ஸ்பயர் பண்ணுச்சா இல்லையா அப்படின்னு தெரியல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் இருக்கு. இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி எதுக்காக ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னா உங்களை வீட்டில் சாப்பிட வைக்க கூடாது அப்படிங்கிற லெவலுக்கு வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து என்ன அப்படிங்கிறதையும் நான் வந்து நெக்ஸ்ட் பார்ட் 2ல சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் அன்டில் தென் பாய். எவ்வளவு படமா ஆக்டர் யாரு தமிழ்ல? எனக்கு தலை ரொம்ப பிடிக்கும். இல்ல ரேசிங் பண்றது நீங்க ஜாயின் பண்ணுவீங்களா? ரேசிங் அந்த மாதிரி ரேசிங்ல